இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையோ ஒரு ஆன்மீக பரிகாரத்தையோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறது யாருக்கு பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த மார்ச் மாதம் கிரக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. அதுவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதம் பிறந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து மிகப்பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி வாக்கியப்படி நடந்தது. இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயமானது வர இருக்குது. அதுதான் மார்ச்சுடைய 18. அதுதான் அதிபயங்கரமான நாள். அன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை. இந்த அமாவாசையுடைய நேரமானது 17ஆம் தேதியிலிருந்தே நெருங்கிடுச்சு. அதாவது அதிர்ஷ்ட நேரம், ஆபத்து நேரம், இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நேரமானது நெருங்கிடுச்சு. அப்படி நெருங்கின நேரத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்ட நேரம் என்ன, ஆபத்து நேரம் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நேரங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நேரம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாக இருந்தால் அதை எப்படி தக்க வைத்து கொள்ளும், ஆபத்து நேரமாக இருந்தால் அதை எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத ரெண்டையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை ரெண்டையுமே தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. மெயினாக இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை. அதனால் இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் அதிகம் உலா வரும். அதனால் அந்த சக்திகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ பலன்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பரிகாரத்தை ரெண்டாவது பார்க்கலாம். ஆக்சுவலி நிதானமாக காரியத்தை செய்து வெற்றி பெறக்கூடிய தனுசு ராசினருக்கு இந்த அமாவாசை நேரம் பணவரவு அதிகமாக அதிகரிக்க போகுது. எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் ஒரு உற்சாகமானது உங்களுக்கு உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. அதோடு நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களால் உதவி கிடைக்கும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களுடைய உதவியும் கிடைக்கும்போது அது உங்களுக்கு பலவீனமாகவும் அமையும். அதுக்காக தான் வேண்டாங்கிறத சொல்கிறேன். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவது உறுதி. வியாபார தொடர்பான வெளியூர் பயணங்கள்லாம் இந்த டைம் சாதகமான பலனை தரும். அதனால் தாராளமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலம் கிடைக்கும். பொறுப்புகளும் கூடும். சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த டைம் ஏற்படுங்க. அப்புறம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சியானது உண்டாகும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரக்கூடுங்கிறதுனால நிறைய தண்ணீர் கொடுங்க. எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம். அப்புறம் பிள்ளைகள் மன மகிழும்படி நடந்து கொள்ளுங்க. வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். பணவரவு மகிழ்ச்சி தரும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து குறையுங்க. அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவர்களோடு சந்திப்பு கூட உங்களுக்கு ஏற்படும். அதனால் விருப்பமானவர்களோடு சந்திப்பு ஏற்படும் போது அதையும் அக்செப்ட் பண்ணிக்குங்க. பெண்கள் தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வாங்குங்க. மனதில் உற்சாகம் பெருக்கும். தேவையான உதவிகளும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மாணவர்கள் கூட பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். அதனால் உதவிகள் வேணும்னா கேளுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிறப்பு பலன்களும் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன்.
மூலம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாட்கள் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். ஸோ உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாதவர்களோட வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். மீறி உட்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் போராடம்ல பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் தொழிலில் நல்ல லாபமானது கிடைக்கும். ஆனாலும் கவனமோடு நடந்து கொள்ளுங்க. போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும். சிலர்லாம் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது வரும். அப்படி வரும்போது கண்டிப்பாக வெளியூருக்கு போங்க. அதனால் நல்ல லாபமானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெளியூர் போக போக உங்களுக்கே நிறைய அனுபவம் கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு செல்வம் வளம் அதிகரிக்க இந்த பங்குனி அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது தான் செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த ஆன்மீக வீடியோவில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை சொல்ல போகிறேன். செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவான் சகோதரியாக கருதப்படுகிறார். ஸோ சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதனால தான் பல ஆலயங்களில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். ஸோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. அதுவும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாக ஒவ்வொரு அமாவாசையிலும் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறாங்க. அதனால தான் அவர்கள் இன்றளவு செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள் என்ற ஒரு குற்றம் இருக்குது. இப்படிப்பட்ட அமாவாசை சிறப்பு மிகுந்த அமாவாசையை திகழக்கூடியது பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மை உண்டாகும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக திகழ்கிறது. எந்த இடத்தில் வாசனை நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்று கூறப்படுது. அதுலேயும் குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக சொல்லப்படுது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் பங்குனி அமாவாசையில் நீங்கள் இந்த 3 பொருட்களையும் ஒரு சேர மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவை 3ஐயும் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்குலையோ போட்டு வைக்க வேண்டும். நாள் முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும். அல்லது பர்ஸில் கூட போட்டு வைத்து கொள்ளலாம். இதை அப்படியே எடுத்து வைக்க வேண்டும், மூட்டையாக கட்ட வேண்டாம். பச்சை கற்பூரம் காற்றுல கறந்து விடும். ஏலக்காயும் கிராம்பு மட்டும் அப்படியே இருக்கும். அடுத்து வரக்கூடிய சில நாட்களே உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஸோ இந்த பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் உறவிலே உங்களை பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். அதுதான் இந்த பரிகாரத்துடைய ஒரு பவரு. ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை இந்த பங்குனி அமாவாசையில் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ இதுதாங்க பரிகாரம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரம், பலன்கள் எல்லாமே ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற
ஸ்டார் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.